இல்லை விஜய் வந்து 1000 சொல்லலாம். ஒரு மாதம் இல்லை 40 நாள் கழிச்சு வந்திருக்காரு. அதனால் மறுபடியும் போட்டி வந்து திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லலாம், அவருக்கு எல்லா உரிமையும் வந்து இருக்கு. ஆனால் மக்கள் வந்து ஓட்டு போட போகிறாங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா? இன்றைக்கும் களத்தில் வந்து பிரதான பெரிய கட்சினா அது அதிமுகவும் திமுகவும் தான். ஸோ அப்போ உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே வந்து போட்டி அந்த முதலமைச்சர் யார் அப்படின்ற போட்டி வந்து திமுகவா இல்லை அதிமுகவான்றது தான். இப்போது 3வது பெரிய கட்சின்னு சொல்லிட்டு விஜய் தன்னை சொல்லிக்கலாம், நாங்கள் ஆல்டர்னேட்டிவ் சொல்லிக்கலாம். ஆனால் நீங்கள் அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாட்டில் இன்றைக்கி 3வது பெரிய கட்சி யாருன்னா நாம் தமிழ் கட்சி தான். அவங்க 8 விழுக்காட்டுக்கு மேலே வாக்கு வச்சுருக்காங்க, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்காங்க. அப்போது களத்திலே தேர்தல் அடிப்படையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயை நாம் தமிழ் கட்சி முந்தி தான் இருக்கிறாங்க. அப்போ விஜய் வந்து இந்த போட்டின்னு சொல்லக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா அது அவங்களோட தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கும் அவங்க நிர்வாகிகளை கொஞ்சம் குதூகலமாக வச்சுக்க தான். ரெண்டாவது இன்றைக்கி அவர் பேசின பேச்சில் ஒரு துளி கூட பார்த்தீங்கன்னா ஒரு காரசாரமே இல்லை. எனக்கு தெரிஞ்ச அந்த தலைவர் பதவி ஆதவர்ஜனோட கொடுத்துடலாம் பொழுது அவரே நல்லா பேசுகிறாரு. கிட்டத்தட்ட வந்து திமுகவுக்கு எதிராக நல்லாவே பேசியிருந்தார். ஆதவர்ஜன் நல்லா பேசியிருந்தார். ஆனால் விஜய் வந்து திருப்பியும் வந்து உச்சநீதிமன்றம் சொல்லக்கூடிய தீர்ப்புகளை வந்து ஒரு மேற்கோள் காட்டிட்டு அப்புறம் போட்டின்னு சொல்லிட்டு ஒரு உப்புச்சப்பு இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா நீங்கள் பேசுவீங்க சொல்லிட்டு தான் அத்தனை லட்சக்கணக்கான பேர் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு முன்னாடி ஆதோஜனா பேசி நல்ல ஸ்கோர் வாங்கிட்டு போயிட்டாரு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அந்த பேச்சில் வந்து ஒரு காரஞ்சாரம் இல்லை, ஒரு தலைவருக்கு உண்டான ஒரு பேச்சாகவே தெரியல. ரெண்டாவது அவர் இன்னைக்கு உட்காந்துட்டு இருந்தார்ல ரொம்ப துக்கமாக சோகமாக அப்படியே அமைதியாக, டேய் சிரிக்காதரா முறை அப்படின்ற மாதிரி ரொம்ப அமைதியாக ரொம்ப ஸ்கிரிப்டடாக இருக்கிறாங்க. நம்மளுக்கு அது ரொம்ப வியப்பாக இல்லை, ஒரு நகைச்சுவையாக இருக்கு அவங்க பண்ணுறதை பார்த்தா. ஒரு மனுஷனுக்கு இயல்பாக சிரிப்பு துக்கம் அழுகை எல்லாம் வரும் தான். ஆனால் நீங்கள் உங்களை எல்லா கேமராவும் வாட்ச் பண்ணுறதுக்காக அந்த நடந்து முடிந்த ஒரு மணி நேரத்துக்கு மேலே அந்த நிகழ்ச்சியில் முகத்தை உம்மனே வச்சுருக்காரு. அப்புறம் வெளியே வந்து சவால் விடுறாரு. நீங்கள் இதிலே முரண்பாடாக இருக்குது பாருங்க. ஒன்று இருந்தால் துக்கமாக இருந்துடணும், இல்லை துணிச்சலாக சவால் விடணும். அப்படியும் இல்லாமல் இப்படியும் இல்லாமல் வந்து சும்மா மேற்கோள் காட்டிட்டு சிஎம் அங்கிள் அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த முறை வந்து போட்டின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காரு. ஸோ இது மக்கள் மத்தியில் எடுபடாது. நீங்கள் விஜயுடைய அரசியல் என்பது விஜயுடைய முகம் வேணுன்னா ஒரு பெரிய பரிச்சயமான தெரிஞ்ச முகமாக இருக்கலாம். விஜய்ன்ற நபர் ஒன்றும் தமிழ்நாடு புதுசு கிடையாது, எல்லாமே ரைட். தேர்தலாக திமுகவுக்கு ஆல்டர்னேட்டிவாக மக்கள் உங்களை பார்க்குறாங்கன்னு கேட்டால் கிடையாது.